இப்ப நாங்க அடுத்த காலத்துக்குள்ள நாங்க நுழைவோம் அதாவது மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலம். அதை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு நாங்க பார்ப்போம். ரெனசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரியட், மறுமலர்ச்சி. எதுல இருந்து மறுமலர்ச்சி? ஏதாவது ஒரு விஷயம் பழசா போயிருந்தது, அதை திரும்ப புதுப்பிக்க வேண்டியிருக்கு. இந்த பேருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதாவது இந்த இடைக்காலம் ஒரு நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட 900 1000 வருஷங்களாக இந்த கிறிஸ்தவத்தினுடைய பாதிப்பு பலர் கருதினார்கள். அறிஞர்கள், படைப்பாளிகள் எல்லாமே கிறிஸ்தவ மயமாய் போயிருந்ததால கருதினாங்க என்னன்னு சொன்னா, இதை மறுபடியும் நாங்க புதுப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிறிஸ்தவ மயமாகி ஓவராக கிறிஸ்தவ மயமாகி போயிருது. அது மட்டுமல்ல, இருந்த பல பல பிழையான செயல்பாடுகளும் அதற்கு ஒரு காரணம். ஜெமையில் இருந்த அளவுக்கு அதிகமான பலம், பணபலம், சொத்துக்கள், அதிகாரங்கள், இது எல்லாமே ஒரு கட்டத்துல மக்கள் அருவருக்கிற வெறுக்கிற அளவுக்கு அது 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 ஆன நிலையில மறுபடியும் நாங்க ஒரு தூய நிலைக்கு நாங்கள் வரணும் என்று சொல்லி இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல ஆஹ், பல பல உண்மைகள் வெளிவர தொடங்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. ஒரு சில கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம் அதில் தன் ட்ரக்ல விஞ்ஞானம் முன்னுக்கு போய் பல பல கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி வளர்ந்துட்டு போற ஒரு டைமை பார்க்கிறோம். இந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி வளர்ந்ததால கப்பல்ல பயணங்களை மேற்கொள்ள தொடங்குறாங்க. புதிய புதிய கண்டங்களை, நாடுகளை, அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறது. ஆசியாவுக்குள்ள, ஆசியான்னு சொல்லும்போது ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா, இலங்கை, இந்த மாதிரி நாடுகளுக்குள்ள வரக்கூடிய பயணங்கள். அது வரைக்குமே மேலே தேய மட்டும்தான் உலகம் நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஆனா அதை விட பெரிய உலகம் இருக்கின்றதை கண்டுகொள்றாங்க. அதோட அடுத்த ஒரு விஷயம், இந்த உலகம் தட்டையானது நினைச்சு கொண்டிருந்த பைபிள்ல சொல்லப்பட்ட உலகம் தட்டையானது என்று கருதப்பட்ட விடயம் இல்ல, உலகம் உருண்டையானது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கொப்பர்னிக்கஸ், கலிலி, இந்த மாதிரியான விஞ்ஞானிகள், அவங்களும் தத்துவம் அவங்களுக்கு இருக்கு. விஞ்ஞானிகள் முக்கியமாக இந்த உண்மைகளை வெளியிடும் பொழுது எங்களுக்கு தெரியும், திருச்சபை இவங்களை தண்டிக்குது அப்படின்னு சொல்லி இவர்களை எக்ஸிக்யூட் பண்ணது. இதெல்லாம் பெரிய தவறுகள் என்று சொல்லி, அதெல்லாம் போப் பிரான்சிஸ் பிறகு இந்த இந்த தவறு, வரலாற்று தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா அந்த காலத்துல திருச்சபையினுடைய புரிந்துணர்வு குறைவாக இருந்ததால அவங்க செய்த தவறுகள். இது மட்டுமில்ல, சில பல பல பேர் தண்டிக்கப்பட்டாங்க என்றுதான் உண்மை. அதான் துக்ககரமான வரலாற்று உண்மை, கசப்பான உண்மை என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும், தலையை குனிந்து. திருச்சபை தவற விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா திருச்சபை பாவிகளின் கூட்டம். திருச்சபை புனிதமானது பாவிகளின் கூட்டம் என்று தான் நாங்க சொல்லுவோம். புனிதமானதுக்கான காரணம் இங்க இருக்கிற மனிதர்கள் காரணம் இல்லை. திருச்சபையில் இருக்கிற கடவுளுடைய பிரசன்னம் தான் ஒரே ஒரு காரணம் திருச்சபை புனிதமா இருக்கிறது. ஆனா அந்த திருச்சபை பிழை செய்யறதுக்கான காரணம் அங்க மனிதர்கள் இருக்கிறது. அந்த மனிதர்கள் போது திருத்தந்தையிலிருந்து ஆயர்கள், குருக்கள், நாங்க எல்லாரும் மனிதர்கள். ஆனா இது திருச்சபை புனிதமாக இருக்கிறதுக்கான காரணம் கடவுளுடைய பிரசன்னம், அருள் சாதனங்கள், விவிலியம். எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமாக குறை இருக்கு என்றுதான் யதார்த்தம். திருச்சபையினுடைய பார்வை. ஆகவே நாங்க இன்னும் நிலைகள்ல 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னம் இருந்த நிலைகளை நாங்க 100% பெர்ஃபெக்ட், திருச்சபை எப்பொழுதுமே சரியானது அப்படின்னு சொல்ற பார்வை தவறானது. இது 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது பரிசுத்த ஆனால் பாவிகளுடைய கூட்டம் அப்படி என்று சொல்லி நாங்க ஏற்றுக்கொள்றோம். அது ஒரு பாவம் செய்யறதுக்கு அல்லது பிளவுறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. ஆனா விட்ட பிள்ளைகளை நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். அதே நேரத்துல நாங்க தவற விடலாம் என்ற ஒரு ஒரு நிலையும் இருக்கின்றதை நாங்க எப்பயுமே மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்க முன்னுக்கு போகணும். ஆனா முதல்ல அப்படி இருக்கல, நாங்க எப்பயுமே பெர்ஃபெக்டா 100% திருச்சபை தான் அப்படின்னு என்ன சொன்னா, திருச்சபை என்றது ஒரு ரியாலிட்டி, இறையரசுன்றது இன்னொரு ரியாலிட்டி. கடவுளும் திருச்சபையும் ஒன்று கிடையாது. கடவுளுடைய பிரசன்னம் திருச்சபையில நிச்சயமாக இருக்கு, அது இல்லை என்றது இல்லை. இயேசு ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார், திருச்சபையில் அவர் தன்னுடைய உடல் என்று சொல்லியிருக்கிறார், எல்லாமே உண்மை. ஆனா மனிதர்கள் என்ற ஒரு 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 ஃபேக்டர் அங்க வரும்போது நிச்சயமாக குறைகள் இருக்கு. அதை நாங்க மறந்துடக்கூடாது. அதை பற்றிய தெளிவான பார்வை எங்களுக்கு இருக்கணும். அப்படிதான்
போப் பிரான்சிஸ் அல்லது இதுக்கு முதல்ல இருந்த பாப்பரசர்கள் கூட இந்த அது ஆக்சுவலா வந்து போப் ஜான் பால் த செகண்ட்ல இருந்து இந்த ரியலைசேஷன் ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கு முதல்ல ஒரு சில பேர் தொடங்கிட்டாங்க. ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் தொடங்கின காலத்துல இருந்தே நீங்க மேலதிகமா படிப்பீங்க. ஜான் த 23rd என்று சொல்லக்கூடிய பாப்பரசர் 23ஆம் அருளப்பர், அவர் திருச்சபையினுடைய கதவுகளை திறந்து மறுபடியும் வந்து புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் திருச்சபையில 20ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேணும் என்று சொல்லி அந்த கதவை திறந்து அந்த வேளையில பல பல விடயங்கள் வந்து சீரமைக்கப்பட்டுச்சு. பிழையான விஷயங்கள், இதுவரைக்கும் கொல்லப்பட்ட பல பிழையான விஷயங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு ஒரு புதுப்பித்தல ஆரம்பமாச்சு. அந்த ப்ரோசஸ் வந்து அந்த ப்ரோசஸ்ல ஒரு முக்கியமானது வந்து வரலாற்றுல செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது அப்படி என்று சொல்லி. சோ குறிப்பாக திருச்சபைக்கு எதிராக பேசுறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க இந்த காலத்துல வந்து இந்த காலத்தை வச்சு திருச்சபையை வந்து தாக்குவாங்க வந்து. அதை நாங்க வந்து தலை வணங்கி நாங்க தலை குனிஞ்சு நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு காலம்தான் அது. 100% மன்னிப்பு கேட்கறது 100% பிழை விட்டுன்னு சொல்றதுக்கு இல்லை. அங்கேயும் நல்ல நல்ல விடயங்கள் நடந்துதான் இருக்கு. மனிதர்களுக்கு மனித வரலாற்றுக்கு நிறைய கண்ட்ரிபியூஷன் நடந்து இருக்கின்றதை நாங்க மறக்க முடியாது இந்த காலத்துல. ஓகே, இப்போ மறுமலர்ச்சி காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த காலத்துல இருந்த அறிஞர்களாக இருக்கலாம், சாதாரண பாமர மக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அவர்களுக்கு திருச்சபை மீது அவ்வளவு ஒரு கோபம் ஒரு வெறுப்பும் இருந்த ஒரு காலம் தான் இது. இந்த விஷயம் அளவுக்கு அதிகமாக வரும்போது ஒரு வெறுப்பு ஒரு கோபம் உருவாகும். அது மனித இயல்புதான். அளவுக்கு அதிகமாக எதை செய்தாலும் அது ரியாக்ஷன் அன்று கட்டாயம் வரும். அது சில நேரத்துல ஓவரா அன்பு செய்யறதும் அப்படித்தான். ஓவரா கவனிக்கிறதும், ஓவரா பொசசிவா இருக்கிறதும், ஓவரா எல்லாம் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன், அது ஒரு வெறுப்பாக மாறும். அது திருச்சபைக்கு நடந்திருக்கு, மனித வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப இந்த மறுமலர்ச்சி காலத்துல இருந்த மனிதர்கள், அறிஞர்கள், பிலோசபி என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது மறுபடியும் நாம ஒரு ஒரு ரீசன் அவுட்ட மட்டும் நம்பி, அதாவது இந்த திருச்சபை என்று சொல்லக்கூடிய இந்த விசுவாசம் என்று சொல்ல எல்லாமே ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணப்பட்டு, எல்லாமே ஆன்மீக கண்ணோட்டத்தோட திருச்சபை மயப்படுத்தப்பட்டு கிறிஸ்தவ மயப்பட்டிருந்த இந்த மேலத்தைய தத்துவத்தில இருந்து இறையியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத குறைத்து இப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று அவன் கருதினாங்கன்னு சொன்னா, மனிதனை மையப்படுத்து அப்படின்னு சொல்லி, மனித சிந்தனைகளை மையப்படுத்து அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு காலமாக இந்த காலம் வருது. 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை. இந்த 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல தான் நாங்க பார்க்கக்கூடிய ஓவியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, மனித உருவங்கள், லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, இவங்களோட ஓவியங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பெரிய 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 ஃபிகரா கீறுவாங்க. மசிலோட மனிதர்கள் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் வந்து மனிதத்தை முக்கியத்துவம் படுத்திய ஒரு ஹியூமனிசம் என்று சொல்லுகிற ஒரு பிலோசபி இங்கு வந்து மேலோங்கி இருந்ததுன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இந்த காலத்துல நான் சொன்னதை போல வந்து மனித நேயம் முக்கியம். கடவுள் என்று சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கிறிஸ்டியனைஸ் பண்ணி திருச்சபை என்று சொல்லி மங்ஸ் வழிபாடுகள் இது அப்படி என்று சொல்லி அதுல இருந்து விடுதலையை கொடுத்து இப்ப எது முக்கியம் என்று சொன்னா மனித மையவாதம், மனிதம் எங்கே என்று தேடுற ஒரு காலம் என்றுதான் இந்த காலத்துல முக்கியமான ஒரு போக்காக தத்துவம் இருந்தது. மனித நேயம், மனிதனுடைய மதிப்பு என்ன, அவருடைய திறமை என்ன, ஆற்றல்கள்ல கவனம் செலுத்து. நான் சொன்னது போல இடைக்கால தத்துவத்துல இந்த மிடில் ஏஜஸ்ல வந்து கடவுள் மேல, தெய்வீக வெளிப்பாடு ரெவலேஷன் மேல அப்படின்னு சொன்னா விவிலியத்தின் மீது, திருச்சபை மீது அளவுக்கு அதிகமான எம்பசிஸ் கொடுக்கப்பட்டதுல இருந்து அப்படி அப்படி கொடுக்கும்போது மனிதர்களுக்கு அங்க வந்து எம்பசிஸ் கொடுக்கல, பகுத்தறிவுக்கு எம்பசிஸ் கொடுக்கல. அவை இப்ப மறுபடியும் வந்து பகுத்தறிவுக்கு, மனிதனுடைய ஆற்றலுக்கு, படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காலத்தை இந்த காலத்துல நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த மனித நேயவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்த காலத்துல வரக்கூடிய அந்த்ரோபோ சென்ட்ரிசிசம் என்று மனித நேயவாதிகள் அல்லது ஹியூமனிசம் என்று சொல்லக்கூடிய மனித நேயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த வாதிகள் எல்லாருமே வந்து எப்படியாவது இந்த மெய்யலை வந்து திருச்சபையில இருந்து மறுபடியும் நாங்க வெளியில எடுக்கணும் என்று சொல்லி போராடக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். பெட்ராக் என்று சொல்லக்கூடியவங்களே
எரஸ்முஸ்ன்றவங்க, பிக்கோடெல்லா மிரண்டெல்லான்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க இந்த பேர்கள், ஓகே, ஒரு சில பேர்கள், ஆனா இதே மாதிரி நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. இவன் லியோனார்டோ டா வின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, இவங்க எல்லாமே பேசிக்கலி வந்து ஒரு பிலோசபர்ஸ் தான் வந்து. நிர்வாணமாக படங்கள் வரைகிறது இதுவரைக்கும் அதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஒரு ரிவோல்ட் தான் வந்து, ஒரு திருச்சபை மீது இருந்த கோபத்தை காட்டுகிற வெளிப்பாடுகள் தான் ஓவியங்கள் என்றது. ஒவ்வொரு காலத்துல வரக்கூடிய ஓவியங்கள் அந்த காலத்துல இருக்கக்கூடிய பிலோசபியினுடைய வெளிப்பாடுகளா தான் அது நிச்சயமாக இருக்கும். இதுக்கு முதல் காலத்துல வந்து எல்லாமே மொடஸ்டி, அறநெறி, கிறிஸ்தவ மயமாகி இருந்த எல்லா விஷயங்களும் இந்த காலத்துல வந்து நாங்க பார்க்கும்போது ஓவியங்கள் எல்லாமே வந்து இதை விட்டு இந்த இந்த மொடஸ்டி என்று சொல்றது திருச்சபை அதிகமாக்கி என்ன செஞ்சாலும் பாவம் என்ற ஒரு கன்செப்ட் அங்க கொண்டு வந்து எல்லாமே பாவமயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில அதிகமாக எம்பசிஸ் கொடுக்க கொடுக்க அதுக்கு ரிவால்வ் பண்றவங்க, அதுக்கு வந்து எதிர்வா வந்து அதனுடைய ஒரு ஒரு அதுக்கு அதை அட்டாக் பண்ணணும் என்று சொல்றவங்க படங்களுக்கு இருக்கும்போது நிர்வாணமான படங்கள், இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னா அந்த மாதிரியான விடயங்கள். அப்படின்றது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். அதை விட மனிதனுடைய அழகை வந்து பெருசா காட்டணும்ன்றதுல மிக அக்கறையாக இருந்தாங்க. அது ஓவியத்திலையும் இருந்தது, எழுத்துக்கள்லையும் இருந்தது, அவங்க செய்த பிலோசபிலையும் அந்த காலத்துல இருந்தது. மனிதனுடைய இந்த தனித்துவமான நிலை, மனிதன் தான் இங்க பெரிய ஆள் அப்படின்ற மனித உடல், மனித ஆற்றல்கள், மனிதனுடைய திறமைகள் கடவுளை வெளியில எடுத்துட்டு மனிதனால முடியும் என்று காட்டக்கூடிய சிந்தனைகள் இந்த காலத்துல வந்து நாங்க பார்க்கிறோம் வந்து புது புது கண்டுபிடிப்புகள். மனிதன் அறிவு சிந்திக்கக்கூடியவன், மனிதன் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். சயின்ஸ் ஒரு பக்கத்துல டெவலப் ஆகி கொண்டு வருது. கப்பல் பயணங்கள்ல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை காண்றாங்க. மறுபடியும் அவங்க நிறைய விஷயங்களை தேடி கொண்டு வர்றாங்க. கட்டடக்கலைகள் வளருது. இப்படி பல விஷயங்கள் வரும் பொழுது ஒரு ஒரு சிந்தனையுடைய போக்கு எப்படி போகுதுன்னு சொன்னா பிலோசபி அந்த காலத்துல ஆஹ், மனிதனை முக்கியத்துவப்படுத்திய, மனித நேயத்தை முக்கியப்படுத்திய அல்லது மனித மையத்தை முக்கியப்படுத்திய ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம் வந்து. ஓகே, அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு 5 மினிட்ஸ்ல நாங்க முடிப்போம் கிளாஸ். இந்த கிளாசிக்கல் அறிவினுடைய மறுமலர்ச்சி, அதாவது இந்த காலத்துல இருந்த பிலோசபர்ஸ், தத்துவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த கடந்த இந்த 900 ஆண்டுகள்ல நடந்த இந்த இந்த கிறிஸ்தவ மயமான காரணத்தால பிலோசபி மழுங்கடிக்கப்பட்டதுன்னா அவங்களுடைய முதலாவது முதலாவது பிரமிஸ், முதலாவது எடுகோல் அதுதான். அதுல தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க இல்ல, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாங்க மறுபடியும் உண்மையான கிரேக்க பிலோசபின்னு சொன்னா நாங்க யார்கிட்ட போகணும்டா அந்த கிளாசிக்கல் காலம். இந்த கிளாசிக்கல் காலத்துல முக்கியமாக இருந்த அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, இவர்களுடைய காலத்துக்கு நாங்கள் போகணும். அங்க போய் அங்க இருந்த நூல்களை நாங்க எடுத்து, புத்தகங்களை அவங்க எழுதின விஷயங்களை எடுத்து நாங்க கிரேக்கத்துல இருக்கு. இப்ப கிரேக்கம் முக்கியம் இல்லை, ஆனா இப்ப இருக்கக்கூடிய மொழி முக்கியமா, இப்ப இருக்கக்கூடிய லத்தீன் மொழி, லத்தீன் மொழி கூட இல்ல அந்த காலத்துல இருந்த மொழிகள், ஒவ்வொரு மொழிகள்ல இப்ப இந்த காலத்துல வந்து நாங்க எப்படின்னு சொன்னா லத்தீன் கூட லத்தீன் மொழி ஒரு ஒரு மொழியாக கூட ஒரே மொழியாக தொடர்ந்து நீடிக்க முடியல வந்து. லத்தீன் மொழியும் வந்து இப்ப இத்தாலியனாக போகுது வந்து. புளோரன்ஸ்ல பேசிய மொழி வந்து புளோரன்ஸ்ல பேசிய டயலெக்ட், இட்டாலியனோட டயலெக்ட் வந்து இப்ப இட்டாலியன் ஆயிடுச்சு வந்து. புளோரன்ஸ்ல பேசின லத்தீன் இத்தாலியன் ஆகுது. ஸ்பெயின்ல அந்த பகுதி, அந்த பெரிய ரோமை சாம்ராஜ்யம் அந்த பகுதி ஃபுல்லா ஸ்பானிஷ் ஆகுது. அப்படி ஒரு ஒரு சில மொழிகள் அப்படி எப்படி ஆனாலும் அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு ரீஜனுக்கு ஒவ்வொரு ஒரு டயலெக்ட். இந்த லத்தீன் வந்து ஒரு கஷ்டமான ஒரு மொழி உண்டு. ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கிராமர் மாறும். அது அன்பா கூப்பிடும் போது இங்க வான்னு சொல்லி அன்பா கூப்பிடும் போது ஒரு அந்த 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 கிராமர் மாறும்னு சொன்னா அதனுடைய நவுன், அதனுடைய வேர்ப், அதனுடைய ஆர்டிக்கல் எல்லாமே மாறும் அது. அப்ப சாதாரண ஒரு ஒரு பாமர மகனுக்கு வந்து லத்தீனை வந்து பேசுறதுன்றது லேசான விஷயம் இல்லை. அதுதான் வந்து லத்தீன் நீடித்து இன்றைக்கு ஒரு இறந்து போன மொழி. அது அது எப்படி உருவாகி இருக்குன்னு சொன்னா ஒரு ஒரு ரீஜன்ல பேசிய மொழிகள் இன்றைக்கு 5, 6, 7 மொழிகளாக மாற்றமடைஞ்சிருக்கு. பிரெஞ்சு வந்திருக்கு, ரொமேனியா ரொமானியா 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 மொழி வந்திருக்கு, ஆஹ், இத்தாலியன் வந்திருக்கு, ஸ்பானிஷ் வந்திருக்கு, போர்ச்சுகல் வந்திருக்கு. இந்த இந்த பகுதியில் பேசப்பட லத்தீன் மொழி. அப்ப அந்தந்த மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்படுறதை நாங்க பார்க்கிறோம். இத்தாலியன் பகுதியில பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரென்சே என்று சொல்லக்கூடிய இந்த புளோரன்ஸ் என்று சொல்ற அந்த பகுதி, நீங்க அந்த இடங்கள்ல இந்த கட்டடக்கலைகள், இந்த மொழியினுடைய வளர்ச்சி, இது எல்லாமே வந்து
ஆஹ், மேலும் மேலும் முன்னோக்கி போறதும் மொழிபெயர்க்கப்படுவதும் கலை வளர்க்கப்படுறதும். அதுல குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் சொன்னது இந்த 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 ஸ்லைட்ல இருக்கிறதன்படி, பிளேட்டோ அரிஸ்டோட்டலுடைய காலத்துக்கு போய் அங்கே இருந்த மொழிகளை எடுத்து இந்த மொழிகள் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க இட்டாலியன் சொல்ற மொழியில இது எழுதப்பட வேண்டும், மொழிபெயர்க்கப்படணும். தத்துவத்தினுடைய ஆதாரமாக அதை வச்சுக்கொள்ளுங்க. இடையில இந்த விசுவாசம் அல்லது இந்த கிறிஸ்தவத்துல இருந்து தத்துவத்தை மறுபடியும் நாங்க பிரித்தெடுக்கணும் என்ற ஒரு முயற்சியும் இந்த காலத்துல இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.